வணக்கம். அன்பான ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நடந்து முடிந்த டெட் தேர்வு 1 மற்றும் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ரிசல்ட் வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் எஸ்ஜிடி தேர்வுக்காகவோ யூஜிடிஆர்பிக்காகவோ தயாராகி கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், கூடுதலாக நூலிலையில் தம் வாய்ப்பை தவறவிட்ட அனைவருக்கும் இது ஒரு ஒரு நல்ல செய்தி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கான ஒரு கவர்மெண்ட் ஜிஓ, புதிய ஆர்டர் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னைக்கு தேதிக்கு வெளிவந்திருக்கு. ஜிஓ நம்பர் MS 46 பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்காக அரசாங்கம், தமிழக அரசாங்கத்திலிருந்து வந்தக்கூடிய அரசாணை பத்தி பார்க்கலாம். ஜிஓ நம்பர் 46 என்ன சொல்லுது? இன்னைய தேதி 25/2/2026 இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைய தேதியில வந்த ஜிஓ என்ன சொல்லுது அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் முன்னாடி ஜென்ரலா என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு, ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. பாயிண்ட் நம்பர் 3 and 4 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். செகண்ட் பேஜ்ல இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப்டர் கேர்ஃபுல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த ப்ரொபோசல் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் வெல்ஃபேர் of differently abled have decided to accept the same and fix the minimum qualifying marks as 40%. So மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு அரசாங்கம் தங்களது தேர்ச்சி சதவீதத்தை 40% குறைத்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. So for the category of person with disabilities to pass in Tamil Nadu teacher eligibility TNTET in the accordance with the guidelines issued by the National Council for Teacher Education NCTE date 11/2/2011 படி இருந்தக்கூடிய இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால டிசேபிள்டு பர்சனுக்கான சதவீதத்தை 40% அவங்க அறிவிச்சு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க. சோ இது எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அரசாணை வெளியிட்டாச்சு, அப்ப அரசாணை வெளியிட்ட உடனே அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. சோ மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ரொம்ப முக்கியமா கவனம் செய்ய வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, ஆசிரியர்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற டிஏபி பர்சனுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பா இது பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்து முடிந்த தேர்வுகள் இது செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நோட்டிபிகேஷன் 3/25 TRB ஓட டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் 3/25 11/8/2025 நடந்த தேர்வுகளுக்காகவும் அந்த நோட்டிபிகேஷனுக்காகவும் அடுத்து இன்னைக்கு தேதிக்கு வந்திருக்க சிறப்பு தகுதி தேர்வு, சோ இதுக்கும் இந்த விஷயங்கள் செல்லும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ ரொம்ப முக்கியமான, ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு கவர்மெண்ட் அரசாணை நமக்கு இன்னைக்கு தேதிக்கு வெளிவந்திருக்கு. அதை பத்தி தான் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோம். ஜிஓ நம்பர் 46 இன்னைய தேதியில இது ரிலீஸ் ஆயிருக்கு. சோ 40% டிசேபிள்ட் பர்சனுக்காக அரசாங்கம் அந்த தேர்ச்சி சதவீதத்தை 40%, அதனால அவங்க 60 மதிப்பெண் 150க்கு 60 மதிப்பெண் எடுத்தாலே அவங்க எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி. நம்ம பயிற்சி மையத்துல மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள், சோ ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகக்கூடிய டிஏபி பர்சனுக்காக அனைத்து தேர்வுகளையும், எழுத்து தேர்வு மற்றும் நேரடி வகுப்புகள் எல்லாத்திலுமே 50% கட்டண சலுகையோட வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் ஆசிரியர் கனவு நிறைவேற உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.